மதி சொல்கிறதே நினச்சி பார்த்துட்ருக்காங்க நம்ம மலர். என்னாச்சு மலர், கிளம்பணும்னு சொன்னேன் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கேட்குறாங்க. அது கிளம்பிட்ட அத்தை அப்படின்னோடனே, சரி நான் சொன்ன மாதிரி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டல, மதிக்கிட்ட என்னை மாட்டி விட்டு போலையே நீ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஆல்ரெடி, ரொம்ப லேட் அத்தை, நான் கிளம்புறேன் அத்தை ப்ளீஸ் அத்தைன்னொன்னே, நான் என்னமோ கிளம்ப வேணாம் சொன்ன மாதிரி இருக்குது, அவங்கெல்லாம் கிளம்புறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீ போனால் போதும், அங்கே போய் உட்காந்து நீ என்ன பண்ண போகிற, இங்கே இவ்வளோ வேலை இருக்கும்போது, அதனால தான் எல்லா வேலையும் பண்ணிட்டியான்னு கேட்டேன். அத்தை எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் அத்தை, இந்த வேலை மேலே துணி எடுத்துட்டியா, அப்புறம் வந்து கிரைண்டரில் மாவு போட்டியா, அதை ஒழிச்சிட்டியா அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. அது எல்லாத்தையும் சரிங்க அத்தை முடிஞ்சிச்சுன்றாங்க. அப்போ கரெக்டாக மதி வராங்க. என்ன நீங்கள் இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க, அங்கே எல்லோரும் கிளம்பி போயிட்டு வந்தால் நீங்கள் போவீங்க போட்டிருக்கேன், முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சிறு சிறு மதி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மலர், நான் அதான் பேசிட்டு இருந்தேன்ல, அப்புறம் நீ என்ன நடுவில் வந்து அப்படின்றாங்க. இல்லை அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அதனால தான், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப தான் ஆடுறீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே நல்ல காலம் மதி வந்தா அப்படி சொல்லிட்டு மலர் கிளம்புறாங்க. இங்கே எல்லாக்கிட்டையும் சொல்லிட்டு மலர் வந்து கிளம்புறாங்க. வர்ற வழியிலே வந்து நம்ம நிற்கிறாரு, நம்ம வந்து பாக்கியராஜ் பார்த்துட்டு, அப்பாடா வந்துட்டிங்களா, அங்கே வந்து கிளம்பி வரதுக்குள்ள போதும் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக வர, கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கலாம்ல அப்படின்னோடனே, உங்கள் வீட்டில் கிளம்பி விட்டுருவாங்க என்ன, வாய் கலராத பாக்கியராஜ் மேலே கிளம்பு அப்படின்னோடனே, சரி அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அடுத்து வந்து இங்கே ஃபங்க்ஷனில் ரொம்ப லேட் ஆகிடுச்சுடி, பொண்ணு பார்க்கறதுக்கு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. நீ வராமல் எப்படி போக முடியும்னோன்னா, சரிம்மா லேட்டாக வாமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மதி வந்து பார்த்துட்டே இருக்காங்க. வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டோன்னா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க சாப்பிட்றதுக்காக எல்லாருக்கும். அப்போ வந்து என்ன பாக்கியராஜ் ஒன்றும் வரல, அதுவா அவன் ஃபோன் பண்ணான், ஏதோ வந்து வேலையில் ஏதோ லேட் ஆகுமா அதனால் ஃபோன் பண்ணா அப்படின்னு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. அடுத்து வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து சுரேஷ் வந்துட்டேன், சுரேஷ் சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னோடனே, கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுமா அதான் சீக்கிரம் வந்துட்டேன், கொஞ்சம் டயர்டாக இருந்தது, ஓ உடம்பு இது சரியில்லையடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் ஷர்ட் கழிட்டாரு. எங்கம்மா அண்ணியை காணோன்னு, அதான் அவள் பிறந்த வீட்டு தம்பி பொண்ணு பார்க்குறதுக்கு போயிட்டாங்களே அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணனுமா கூட போயிருக்கா, அதெல்லாம் இல்லைடா, அண்ணனுக்கு ஏதோ வேலை இருக்கான், ஆனால் அண்ணன் லேட்டாக தான் வருவான், அதனால் அவன் மட்டும்தான் போயிருக்கா அப்படின்னு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இங்கே வந்து எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாருங்க, ஃபங்க்ஷனில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனில் பொண்ணும் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது அவங்களுக்கு, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து தங்கராஜுக்கு தெரிஞ்சவங்கன்றதால எல்லா விஷயமும் தங்கராஜுக்கு தெரியுது. இது மாதிரி பாக்கியராஜும் வந்து அந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து அவங்க மாமனார்கிட்ட போட்டு கொடுத்துறாரு. இதனால் வந்து செம்ம டென்ஷனாக இருக்கார் அவங்க மாமனார். கரெக்டாக வந்து பாக்கியராஜ் வந்தோடனே, ஏன்னா 2 பேரும் ஒன்றா வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, பாக்கியராஜ் வந்து இந்த மாதிரி நான் மலர் கூட தான்ப்பா போயிருந்தேன், ஏன்னா இது வந்து எங்கள் அத்தை வந்து ரொம்ப ஒம்பு பண்ணி கூப்பிட்டாங்கப்பா, அதனால தான் போக வேண்டியதாக போச்சுப்பா, ஏன்டா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு சொல்ல மாட்டியா அப்படின்னோடனே, நான் ஃபோன் பண்ணேம்மா, ஃபோன் எடுக்கல, எனக்கு வேறு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வேறு வழி இல்லாமல் சும்மா தலையை காட்டிட்டு வந்தேன் அவ்வளோதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்கிறாரு. சரிடா, போனதும் நல்லதாக தான் போச்சு, போகாமல் இருக்கக்கூடாது, சரி அவங்க சரியாக கூப்பிடலேன்னு நான் தான் போவேன்னா சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து மாப்பிள்ளை ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, அவன் என்கிட்ட வந்து கேட்கணுன்ற என்னெல்லாம் இருந்திருக்கு அவனுக்கு, ஏதோ அர்ஜென்ட்டுன்னு போயிருக்கான், ஆனால் வந்தோடனே எல்லாம் உண்மையும் சொல்லிட்டான், அதனால் என் பிள்ளை என்னை விட்டுட்டு மீறியெல்லாம் போக மாட்டான் மாப்பிள்ளை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இதையெல்லாம் மதி கேட்டுட்டு வந்து அமைதியாக வந்து போகிறாங்க, யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ சுரேஷ் வந்து, அண்ணன் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கான்ல, தேவையில்லாத பிரச்சனை ஆக பார்த்துச்சு, அது வரைக்கும் அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து சொல்லிட்டு போயிட்டா மட்டும் உடனே அமுச்சிடுவாங்க அவங்க வீட்டில். இருந்தாலும் அண்ணன் இப்போ வந்து மாட்டம் இருந்ததில்ல, மாட்டம் இருந்தார், ஆனால் நல்ல காலம் அவர் வந்து உண்மையை சொல்லிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, யார் வேறு யார், உங்கள் மாமா தான் போட்டு கொடுத்தாரு, ஏன் மாமா அப்படின்னா பண்ண மாட்டார், ஓ பண்ண மாட்டார், நேராக போய் உங்கள் அப்பா கிட்டே கேளுங்க யார் உங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க நம்ம மதி. உடனே வந்து சுரேஷ் யோசிச்சுட்டே அவங்க அப்பா கிட்டே போயிட்டு நடந்த விஷயத்த கேட்குறாரு. அவங்க அப்பா இதுக்கு வந்து மாமா தாண்டா சொன்னார் அப்படின்னு அதிர்ஷ்டடைகிறார் சுரேஷ். மாமாவா இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு